எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம தங்கம் மற்றும் வெள்ளி விலை, அதுக்கப்புறம் கோல்டோட விலை வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்று தங்கத்தோட விலை வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. சுமார் வந்து ஒரு நல்ல இறக்கம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட கிராமுக்கு வந்து 500 ரூபாய்க்கு பக்கம் குறைஞ்சிருக்கு. அதாவது வந்து ஒரு சவரனுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு பக்கம் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு குறைவு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 மாதமாக தங்கம் விலை வந்து தொடர்ந்து ஏறிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து நல்ல சரிவு. ஸோ முதல்ல வந்து 24 கேரட், அதாவது வந்து பியூர் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு கிராமுக்கே 109 ரூபா இறங்கியிருக்கு. நேற்றைய விலை வந்து 8716, அதுலேருந்து 109 இறங்கி இன்னைக்கு வந்து 8607க்கும், அதுவே வந்து ஒரு சவரன் 8 கிராம் வந்து 872 ரூபா இறங்கி இன்னைக்கு வந்து 68,856க்கும், 10 கிராம் வந்து 1990 இறங்கி இன்னைக்கு வந்து 86,070க்கும் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதுவே வந்து 100 கிராம் வந்து 10,900 இறங்கி இன்னைக்கு வந்து 8,60,700க்கும் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 22 கேரட்டான ஸ்டாண்டர்ட் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபரணத்தங்கம் இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து 100 ரூபாய்க்கு பக்கம் இறங்கியிருக்கு. 7,890க்கும், ஒரு சவரனான 8 கிராம் வந்து 800 ரூபாய் இறங்கி 63,120க்கும், 10 கிராம் வந்து 1000 ரூபாய் இறங்கி 78,900க்கும், 100 கிராம் வந்து 10,000 இன்னைக்கு ஒரே நாளில் இறங்கி 7,89,000க்கும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து ஏறிட்டு வந்த தங்கத்தோட விலை இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மிக சரிவுன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வெள்ளியோட விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய வெள்ளி விலை வந்து ஒரு கிராம் வெள்ளி வந்து 108 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 8 கிராம் வந்து 864க்கும், 10 கிராம் வந்து 1080க்கும், 100 கிராம் 10,800க்கும், 1000 கிராம் வந்து 1,08,000க்கும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை. இதுக்கப்புறம் மேலும் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து இங்கே நிர்ணயிக்க முடியாது. உலக வங்கிகள் உலகம் ஃபுல்லாக வந்து என்ன நடக்குது, யூஎஸ், சைனா இந்த மாதிரி நாடுகளில் என்னென்ன நடக்குது, ட்ரேடிங் எப்படி நடக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன பாலிசிஸ் மற்றும் டேரிஃப் வந்து விதிக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் தங்கத்தோட விலை அடுத்த ஒரு மாதங்களுக்கு ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா மற்றும் சைனாவில் விதிக்கப்படுற டாரிஃப் ரேட்டு, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற டாரிஃப் ரேட்டு, இது எல்லாத்தையும் பற்றி தான் எப்படி நடக்குங்கிறது பொறுத்து தான் தங்கத்தோட விலை இருக்கும். அதனால் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்குன்னு வைங்க. ஒரு 3-4 மாதங்களுக்கு நல்ல நியூஸ் வந்தால் இந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கும். அதுவே மோசமான நியூஸ் இல்லை ஏதாவது புதுசாக டேக்ஸ் போட்டாங்கன்னா அது வந்து ஏற ஆரம்பிக்கும். ஆனால் வந்து யூஎஸ் டாலரோட மதிப்பு வந்து தொடர்ந்து ஏறிட்டே வருது. இது வந்து எப்பயுமே தங்கமும் நல்லாவே ஏறும், அது டாலர் ஏறினா. ஸோ இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீண்ட கால முதலீடுக்கு என்ன பண்ணலாம் தங்கம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீண்ட கால முதலீடுக்கு வந்து தங்கம் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த மாதிரி குறையிற சமயத்தில் நீங்கள் ஒரே அடியாக வாங்கினாலும் சிறிதாக வாங்கிட்டீங்கன்னா நீண்ட காலத்துக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து தரும் தங்கம்.